கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற தலைப்பில ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளாக இன்று கொண்டாடி வருகிற இந்த நாளில நாம் இந்த செய்தியை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரித்து இந்த செய்தியை அவருடைய கரங்களிலே கொடுக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் எப்படி அதற்காக ஏன் பிறந்தார் என்ற செய்தியை தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. மறைந்திருக்கிற மறைவான ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கத்தை விளங்கிக் கொண்டு அதன்படி ஜீவித்து தேவனுடைய நோக்கத்தை நாங்கள் எங்களுடைய ஜீவித்தில் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பிறந்தார் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. முழு உலகத்திற்கும் அது ஒரு நற்செய்தி. இதோ ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆடி பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்தி இந்த செய்தியை சொன்னார்கள். இயேசு என்ற இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று. இயேசு எப்படி இரட்சகர்? அவர் எங்கே இருந்தார்? எப்படி வந்தார்? எப்படி பிறந்தார்? அதற்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் எப்படி, அவருடைய மரணத்திற்கு பிறகு என்ன நடந்தது, இதையெல்லாம் நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். அதற்கு முன்பு இயேசு எங்கே இருந்தார் என்று பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் அனாதி தேவன். அவருக்கு பிறப்பு, இறப்பு, ஆதி, அந்தம் எதுவும் இல்லை. அவர் அனாதியாய் இருக்கிற தேவன். அப்படி அவர் இருந்த பொழுது பிதாவாகிய தேவன் அவரை ஒருவரும் பார்த்தது கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவை வெளிப்படுத்துகிறார். அதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், எப்படி மனிதனை தம்முடைய சாயலாக தேவன் உருவாக்கினாரோ அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த பூமியில சரீரத்தில பிதாவை போல அந்த ரூபத்தில, அந்த சாயலில, அந்த மகிமையில பிறக்க செய்தார். பிதாவாகிய தேவன் அக்னிமயமாக காட்சியளித்தார் சீனாய் மலையின் மேலே. அவருடைய சரீரத்தை, அவருடைய உருவத்தை யாரும் பார்க்கவில்லை. அவருடைய மகிமையை பார்த்திருக்கிறார்கள், நிழலாட்டமாக பார்த்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பிதாவை கண்டிருக்கிறார். பிதாவை காணக்கூடிய தகுதி அவருக்கு மாத்திரமே உண்டு. இப்படி இருந்த நிலையில மனிதனை தன்னை போலவே தேவன் படைத்தார். அந்த விதத்தில பிதாவாகிய தேவன் தன்னை 3ஆக பிரித்தார். ஆதியில வார்த்தை என்ற ஒரு பகுதி, ஆவி ஒரு பகுதி, மாம்சம் அல்லது அவருடைய உருவம் என்பது யாரும் பார்த்ததில்லை. அது சரீரம். பிதாவாகிய தேவனுக்கும் சரீரம் உண்டு. அவருடைய அவயவங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை, அவருடைய அவயவங்களை பற்றிய செய்திகள் எல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய வேண்டுதல்களுக்கு திறந்து இருக்கிறது. இதெல்லாம் அவருடைய உடலினுடைய அமைப்பு. அவர் சிந்திக்கிறது, அவர் பேசுகிறது, எல்லாமே உண்டு. ஆனால் இந்த வார்த்தையாக இருந்த அவருடைய ஒளி, அதுதான் இயேசு.
இந்த வார்த்தையை தான் இயேசு என்ற ஒரு தெய்வமாக பிதாவாகி தேவன் கிறிஸ்துவை ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே, பர்வதங்கள் உருவாகும் முன்னே என்னை ஜெனிப்பித்தார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகள் உண்டு. அவர் ஞானமாக இருந்தார். பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முன்னதாக கிறிஸ்து இயேசு ஜெனிப்பிக்கப்பட்டார். அவர் எப்படி இருந்தார் என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. அது மட்டுமல்ல, இவர் தேவனாலே அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஏனென்றால் அவரே வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இது யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அடுத்து தேவன் பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி என்று சொல்லக்கூடியதெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. தேவன் பரிசுத்தமானவர், அவருடைய ஆவி பரிசுத்தமானது. நமக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. இந்த சரீரம் இந்த பூமியோடு போய்விடும், மண்ணோடு மண்ணாக போய்விடும். மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே திரும்பும். நம்முடைய தேவன் தந்த ஆவி தேவனிடத்துக்கு திரும்புகிறது, நம்முடைய ஆத்மா தேவனிடத்துக்கு திரும்புகிறது. பிதாவாகிய தேவனுக்கும் கூட ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு. எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறதுனால தன்னை போலவே மனிதனை தேவன் படைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் அவர்களிலே ஒன்றாயிருந்து நித்திய நித்தியமாக தேவனோடு வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்பினார், பிதாவும் விரும்பினார். அதற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்திலே பிறந்தார். இப்பொழுது இயேசுவினுடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்று பார்த்தால், மனிதனை தேவன் படைத்தார். அவன் ஆதாம் ஏவாள் இருவரும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது பாவம். அது கீழ்ப்படியாமை என்ற பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. அதற்கு காரணம், ஏற்கனவே பாவம் செய்து கீழே வீழ தள்ளப்பட்ட பிசாசு என்று சொல்லக்கூடிய தேவதூதன், அவனுடைய தூதர்கள் எல்லாம் அந்த பூமியில தேவனுடைய சித்தமாகிய பரலோகத்திலே மனிதன் காணப்படக்கூடியதான அந்த மோட்சத்துக்கு செல்லக்கூடிய வழியை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி மனிதர்களுக்குள்ளே பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் கெடுக்கப்பட்டார்கள். தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை ஆதாம் ஏவாள் புசித்ததினாலே அவர்கள் தேவனுடைய மகிமையையும், ஏதேன் தோட்டத்திலே தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தான 7 ஆசீர்வாதங்களை இழந்து போனான். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், தேவனுடைய மகிமை, நித்திய ஜீவன், இப்படி 7 விதமான ஆசீர்வாதங்கள் மனிதனுக்கு இருந்தது. அதையெல்லாம் இழந்து போனான். ஆளுகை ஒன்று, அந்த ஆளுகை பிசாசு பறித்து கொண்டு போய்விட்டான். அந்த உலகத்தினுடைய சகல ஆளுகையும் பிசாசுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதையெல்லாம் மீண்டும் தருவதற்காகவும் பிதாவாகிய தேவனுடைய வாஞ்சையை, தன்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாகவே வந்து பிறந்தார். ஏனென்றால் மனிதன் இந்த மாம்சத்திலே பாவம் செய்தான். அதனாலே இவர் அந்த பாவத்தை எல்லாம் சாதாரண பலிகளாகிய ஆடு மாடுகளுடைய இரத்தம், அந்த நினம், இதெல்லாம் அதை நீக்க முடியவில்லை. எனவே பாவமில்லாத ஒரு மனிதனாக
தெய்வம் இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். அவருடைய மரணத்தின் மூலமாக மனிதன் இழந்து போயிருந்ததான நித்திய ஜீவனை அவர் தந்தார். அவருடைய கீழ்ப்படிதலினாலே மனிதனுடைய கீழ்ப்படியாமையை நீக்கினார். இதுதான் கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பின் நோக்கமாக இருக்கிறது. அடுத்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை பற்றி பார்க்கும்பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் இருக்கிற வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே, ஒரே மனுஷனுடைய ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்து போனார். ஆதாமுடைய மீறுதலினாலே மனிதர்கள் எல்லாரும் பாவத்திலே மரித்து போனார்கள், நித்திய ஜீவனர்களுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரே மனுஷனுக்காக வருகின்ற கிருபையினாலே அந்த கிருபையானது எல்லாருக்கும் பெருகிறது. இயேசு கிறிஸ்து என்ற ஒரே மனுஷன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்ததுனாலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் மூலமாக எல்லாருடைய கீழ்ப்படியாமையும் பரிகரித்தார், எல்லாருடைய பாவங்களையும் பரிகரித்தார், எல்லாருடைய மரணத்தையும் தன்னுடைய மரணத்தினாலே அதை நீக்கி நித்திய ஜீவனை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக தம்மைத்தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார். இப்படி இந்த மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை வருகிறது போல ஒரே நீதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியாக்கப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்ன செய்தது என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய மாம்சத்தினாலே நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒழித்து நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவர்களும் புதிய ஏற்பாட்டு கால மனுஷரையும் இருவரையும் தேவனுக்குள்ளே அவர்களை சமாதானப்படுத்தி பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்தார். இதெல்லாம் அவருடைய மரணத்தின் மூலமாக வந்ததான காரியங்கள். பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது மரணத்தை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் பிறப்பின் நோக்கமே அது மரணம்தான். மரணம் தேவன் கொண்டு வந்ததில்லை, பிசாசு கொண்டு வந்தது. ஆனாலும் அந்த மரணத்தை தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த மரணத்தை அவர் நீக்கினார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். அடுத்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நமக்கு சில முக்கியமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. அது என்ன என்று சொன்னால், விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம், இந்த 4 பூரணங்களும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த 4 பூரணங்களாலே ஆனதுதான் எருசலேம் என்கின்ற நகரம். 4ம் சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் அது. இந்த 4 எதுவென்று சொன்னால் விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம். இந்த 4ம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பின் மூலமாக, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய வாழ்வின் மூலமாக அதையெல்லாம் நிறைவேற்றினார். தேவ சித்தத்தை மாத்திரமே அவர் செய்தார். குணமாக்கும் பொழுது கூட எல்லாரையும் அவர் குணமாக்கி விடவில்லை. பிதா செய்வதாக காண்பது எதுவோ அதைத்தான் இவர் செய்தார். பரலோகத்திலே அவர் எந்த ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்னதாகவும் பரலோகத்தை ஏறிட்டு பார்த்தார். பார்க்கும்போது பிதா அங்கே அவருக்கு அனுமதி கொடுத்ததை தான் அவர் பார்த்து விட்டு தான் செய்தார். எத்தனையோ பேர் சிலோவாம் குளத்தருகிலே இருந்தார்கள். ஒருவனை மாத்திரம் அவர் தேர்ந்தெடுத்து சொன்னார். இப்படி பல நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். அதைத்தான் நமக்கு ஜெபமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் கூட, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல பூமியில செய்யப்படுவதாக. அது மட்டுமல்ல,
தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே, பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரமே குமாரனாகிய கிறிஸ்து செய்தார். அது எப்படி? சங்கீதம் 40:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த பூலோகத்திற்கு ஒருவரை அனுப்ப வேண்டும், ஜனங்களுடைய பாவத்துக்காக ஒருவர் மரிக்க வேண்டும், உயிரோடு எழுந்து அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப இந்த உலகத்தில கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம், அவருடைய சித்தம். இதை அறிந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று ஒப்புக் கொடுத்தார். இதுதான் தேவ சித்தம். அதுபோல நாமும் கூட இந்த கிறிஸ்து பிறந்த நாளில தேவ சித்தம் செய்கிறவர்களாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறதிலே இருக்கக்கூடிய உண்மையான ஒரு ஸ்லாக்கியம். கிறிஸ்து பிறந்த தினத்தை மாத்திரம் கொண்டாடுவது பெரிதல்ல. கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? அவர் என்னவெல்லாம் செய்தார்? அதனுடைய நோக்கம் என்ன? அந்த செயல்களுடைய பூரணம் என்ன? அதனுடைய இறுதி என்ன? முடிவு என்ன? பலன் என்ன? இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் இது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எபிரேயர் 10:7 சொல்லுகிறது, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினீர். வார்த்தையாக இருந்தார், அவருக்கு ஒரு சரீரம், இயேசு என்ற ஒரு மனிதனாக பிறக்க ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார். அதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி பிதாவை மகிமைப்படுத்துகிறார். இப்படி எல்லா காரியங்களிலும் தேவசித்தம் 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 என்று தேவசித்தத்துக்காகவே ஒப்பு கொடுத்தார். மரணத்தின் போது கூட அவராலே அந்த வேதனையை, மனிதனாகத்தான் பிறந்தார், எனவே அவராலே சில வேதனைகளை தாங்க முடியாத துயரத்தில் கூட சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்தார். நாமும் கூட தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது விசுவாசம். எப்படி எந்த நிலையில யாரை குணமாக்கினாலும் தேவன் விரும்புகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னதும் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். அதற்கு அடுத்தபடி, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னதும் அவள் சொஸ்தமானார். அடுத்து விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறார், மத்தேயு 17:20. உங்களுக்கு விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து அவ்விடம் பெயர்ந்து அப்பாலே போ என்று சொல்ல அது அப்படியே நடக்கும், உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது. இப்படி விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்திற்கு போ. இப்படி பல இடங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் விசுவாசம் உடையவராக, விசுவாசத்துக்காகவே அவர் வாழ்ந்து, அவர் விசுவாசத்துக்காகவே ஒரு சாட்சியாக ஜீவித்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, விசுவாசம் இருந்தா இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அது அப்படியே கீழ்ப்படியும். உங்களுக்கு லூக்கா 17:6. கடலிலே ஒரு மரம் எப்படி நடப்பட முடியும்? பிடுங்கி கொண்டு போனாலும் அது கடலிலே விழுந்தால் அது ஒன்று மூழ்கி போகும் அல்லது மிதக்கும். ஆனால் நடப்படும் என்று சொல்வது அதுதான் விசுவாசனுடைய எல்லை. இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து வந்தார். பேதுரு நானும் நடக்க எனக்கு அருள் செய்யும் என்று சொல்லும் பொழுது நடந்தான். ஆனால் அவனுக்கு முழு விசுவாசம் இல்லாமல் போகும் பொழுது அப்படியே அமிழ்ந்து போகிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது நம்மால எல்லாம் நடக்க முடியும். ஆனால் விசுவாசம் கொஞ்சம் குறையும் பொழுது நம்மாலே அதற்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. எனவே இந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று பல காரியங்களில
பல இடங்களிலே கேட்கிறோம். அடுத்து ஊழியங்களிலே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 14:9 ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று பவுல் கண்டு அவனுக்கு சத்தியத்தை சொல்கிறான். அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கும் ஒரு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் நமக்கு கூறுகிறது. அடுத்து தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவருடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நமக்கு சொல்கிறது. அடுத்து அன்பு என்று பார்க்கும் பொழுது இந்த அன்பு எப்படிப்பட்டது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே ஜனங்களுக்காக கொடுக்கக்கூடிய அன்பு ஒரு பெரிதான ஒரு மேலான அன்பு. இதை காட்டிலும் ஒரு மேலான அன்பு எதுவாக இருக்கக்கூடும்? அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்கிறதுனால அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம் என்று 1 யோவான் 3:1 சொல்லுகிறது. எனவே நாமும் கூட ஒருவரிலே ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனாலே பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்படியானால் அன்பு இல்லாவிட்டால் தேவன் இல்லை என்று அர்த்தம். தேவனுடைய அன்பு நம்மிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியாக நம்மிலே அன்பானது நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5 நாம் வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால அன்பு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுவது எப்படி என்று சொன்னால், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்ட பொழுதுதான் நாம் தைரியமாக நிற்க முடியும். நியாயப்பிரமாணத்தின் காலத்துல நியாய தீர்ப்பின் காலத்துல நாம் தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவம் இல்லாமல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கரை திரை முதலானவைகள் இல்லாமல் காக்கப்பட வேண்டும். தேவனை சந்திக்க வேண்டும். தேவனை முகமாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை போல பாவம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே, அன்பிலே, தேவ சித்தத்திலே, பரிசுத்தத்திலே வளர வேண்டும், பூரணப்பட வேண்டும். இதுதான் அன்பு. இந்த அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆனால் பயம் வேதனை உடையது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4. பயம் எப்பொழுது வரும்? பாவம் செய்யும்போது பயம் வரும். ஏதேன் தோட்டத்திலே அவன் தவறு செய்ததினாலே பயந்து ஒளித்து கொண்டான். தேவனை சந்திக்க அவனால முடியவில்லை. தினமும் சந்திக்கக்கூடிய தேவனை அவனால சந்திக்க முடியவில்லை. இப்படி தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனோ தேவனாலே பிறந்திருக்கிறான். அப்படி அவரிடத்திலே அன்பு கூறுகிறவன் அவராலே பிறப்பிக்கப்பட்ட மற்ற சகோதரரிடத்திலும் அன்பு கூறுகிறான். 1 யோவான் 5:1. இப்படி நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் அவன் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம். ஒரு மகன் தன்னுடைய பிதா இருவரும் இருக்கிறார்கள். பிதாவினுடைய சொல் கேட்டு அதன்படியே நடக்கிறான் என்று சொன்னால் பிதாவின் மேலே அந்த குமாரனுக்கு பூரண அன்பு இருக்கிறது. அந்த அன்பு இருக்கிறதுனாலே தான் தகப்பன் சொல்கிறது எல்லாம் கேட்கிறான். அப்படித்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ, என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, கட்டளைகள், நியமங்கள் எல்லாவற்றையும் நான் கை கொண்டால் நாம் அன்பாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த அன்பு நாளடைவிலே அப்படியே பெருகி 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 பூரணப்படும். அவரை தவிர வேறு எதுவும் இல்லை. விசுவாசத்தின் பூரணம் என்ன?
கடவுளை தவிர, தேவனை தவிர வேறு எதுவும் இல்லை. அவரால் எல்லாம் முடியும். அன்பிலே பூரணம் என்ன? அவரே தான். தேவன் தான். தேவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே தேவனுடைய அன்புக்கு மேலாக இல்லை. அடுத்து தேவ சித்தம். தேவ சித்தத்தின் பூரணம் என்ன? வேறு யார் சொன்னாலும், எதை சொன்னாலும் அதெல்லாம் கீழ்ப்படுகிறது இல்லை. இதற்காகவும் தன்னை ஒப்பு கொடுக்கறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை. தேவனுடைய சித்தம் எதுவோ அதைத்தான் செய்வேன். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பரிசுத்தம் தான் இலக்கு. அந்த பரிசுத்தத்தை நோக்கி நாம் வளர வேண்டும். அதுதான் பூரணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனசாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தெரிந்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அடுத்து தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கூறுகிறது. அவர் பரிசுத்தரும் குற்றமில்லாதவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். அப்படியானால் அவர் எப்படி இருக்கிறாரோ இருந்தாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தத்தின் பூரணம். அவர்தான் நமக்கு இலக்கு. ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அதே விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மகன் விரும்புவான். அவர்தான் தன் தகப்பன் தான் அவருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ அவர்தான் வழி செலுத்துகிறார். நம்முடைய தகப்பன் எப்படி இருக்கிறார், அதன்படி நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் பிதாவாகிய தேவனாலே உண்டானவன், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், அவன் மனுஷ கொலைபாதகன் என்றெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோமோ அதை பற்றி பார்க்கும் பொழுது அது சுபாவங்களிலே பரிசுத்தத்திலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். நம்முடைய நடத்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதை வைத்து நாம் தேவனிலே அன்பா இருக்கிறோமா, அன்பா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து தேவனை நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று 1 பேதுரு 15ஆம் அதிகாரம் கூறுகிறது. அடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அவருடைய பிறப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய வயிற்றிலே ஒரு கரு உருவாகிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கக்கூடியதான அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருப்பார் என்று சொல்லும் பொழுது, அவர் பிறந்த பிறகு அவருடைய வளர்ச்சி, அவருடைய வாழ்க்கை, இதையெல்லாம் பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் மனுஷகுமாரனுடைய வருகை, அவருடைய இருப்பு எங்கே என்று சொன்னால், மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராக சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது தமது மகிமை சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார் என்று மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். இவர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று பார்க்கிறோம். இப்படி வார்த்தையாக இருந்த இயேசுவுக்கு சரீரத்திலே ஒரு உருவத்தை கொடுத்து இயேசு என்ற நாமத்திலே அவரை உழவு விட்டு அவர் நமக்கு முன்மாதிரியாக ஞான ஸ்நானம் எல்லாம் பெற்று பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்றார்.
எல்லா கட்டளைகளுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். இதுதான் அவருடைய பரிசுத்தத்தினுடைய பூரணமாக இருக்கிறது. அடுத்து தேவனுடைய மகிமை அதன் பக்கத்திலே வலது பாகத்திலே இயேசுவானவர் நிற்கிறத அப்போஸ்தலர் 7:55 ஸ்தேவான் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவருடைய நோக்கம் என்ன? எதற்காக அவர் மரித்தார்? அவர் மரணத்திலே நமக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது உலகத் தோற்றத்துக்கு முன்னே உலகத்திலே நாம் யாரெல்லாம் பிறக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களாகிய நமக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் முன்குறித்தாரோ அவர்களையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தெரிந்து கொண்டாராம். அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தெரிந்து கொண்டதனாலே கிறிஸ்து இயேசு இடத்திலே நாம் எல்லாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே அவர் என்ன சொல்லுகிறார்? மரணத்திற்கு முன்னதாக இனி நான் உலகத்திலே இருக்க மாட்டேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இந்த உலகத்தை படைக்கிறதற்கு முன்னதாக கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை சிருஷ்டிக்கப்படியாக, அதாவது தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய குமாரனாக அவர் சிருஷ்டித்தார். அந்த குமாரனாகிய வார்த்தைக்குத்தான் இயேசு என்ற சரீரத்தை கொடுத்தார். அந்த சரீரம் மரணம் அடைந்த பிறகு அது மகிமையடைந்த சரீரமாக மாறி போனது. அதுதான் மறுரூபம் அடைந்த சரீரம். அதைத்தான் முன்மாதிரியாக அவர் முதலாக மறுரூப மலை என்று சொல்லக்கூடிய மலையில அவர் தரிசனம் கண்டு அவர் மறுரூபம் அடைகிறது தரிசனம் கண்டார்கள். அப்படித்தான் நாமும் கூட நம்முடைய சரீரம் ஒவ்வொருவருக்கும் மறுரூப சரீரமாக மாறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னதாக இறந்து போனவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் பெற்றதான சரீரமானது மங்கி போகும், மண்ணோடு மண்ணாகி போயிருக்கும். புதிய சரீரமாகிய மறுரூபமடைந்த சரீரத்தை அவர்கள் அடைவார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற நாம் புதிய மறுரூப சரீரத்தை அடைத்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதெல்லாம் இந்த நோக்கம். அதைத்தான் யோவான் 17:24 சொல்லுகிறார். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நான் அவளுக்கு தந்தேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க விரும்புகிறேன். இப்படி உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதான மறைக்கப்பட்டிருந்ததான ரகசியமான தேவ ஞானத்தை இப்பொழுது உலகத்திலே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இது 1 கொரிந்தியர் 2:7 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்கென்று ஒரு மகிமையை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். மறைக்கப்பட்டிருந்ததான ரகசியமான தேவ ஞானம் அது. அதைத்தான் இப்பொழுது அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள். அதைத்தான் நாம் கேட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் உலகமே தோன்றவில்லை, ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டார். எப்படி இருப்பதற்கு? அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்காக. நம்ம எல்லாம் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் அவருடைய புத்தகத்தில் இருக்கிறது. ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படாதவன்
பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. நம்முடைய பெயரையெல்லாம் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ நம்முடைய பெயரையெல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து தேவனுடைய பிறப்பு, அவருடைய மரணம், இதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்தது எதற்காக? மரணம் அடைந்தது எதற்காக? சில சாபங்களை எல்லாம் தேவன் மாற்றினார். எப்படி என்று சொன்னால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவை மரத்திலே யாரையெல்லாம் மரணத்துக்கு ஏதுவாக அடிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களை தான் அப்படி செய்வார். ஆனால் அந்த சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற அந்த நியமத்தை மாற்றிவிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதே மரணத்தை, அந்த மரத்திலே தொங்கும்படியான ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சாபத்தை அவர் நீக்கினார். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தூக்கி போடப்பட்டவன் தேவனாலே சபிக்கப்பட்டவன். அப்படி அந்த மனிதனுடைய மரணத்தின் மூலமாக அந்த தேசத்திலே தீட்டு நீங்கப்படுமா, அது ரத்தப்பழி நீக்கும். அவ்வளவு கொடுமையான பாவம் செய்தவர்களை தான் அப்படி செய்வார்கள். ஆனால் நாம் மிகுந்த கொடுமையான பாவங்களை நாம் செய்ததுனால நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். அதனாலே கொடுமையான பாவங்களை செய்த பொழுது அதற்குரிய தண்டனையாகிய தூக்கு மரத்திலே தொங்கி அந்த மரணத்தை, தூக்கிலே தொங்குகிற அந்த கொடுமையான மரணத்தை, சபிக்கப்பட்ட மரணத்தை, அதை புனிதமான ஒரு மரணமாக மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அடுத்தது, பூமி உன் நிமித்தம் செவிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பா என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது. எதற்காக பூமி சபிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆதாம் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னதும் அதை மறுத்து அந்த விருட்சத்தின் கனியை புசித்தான். அந்த கீழ்ப்படியாமையினாலே அந்த பூமியை தேவன் சபித்தார். ஏன் பூமியை சபிக்க வேண்டும்? அந்த பூமி தான் அந்த விருட்சத்தை முளைக்கும்படி செய்தது. புல், பூண்டு, மரங்கள் இதையெல்லாம் பூமியிலிருந்து முளைக்கும்படி தேவன் சொன்னார். பூமிக்கு கட்டளை கொடுத்தார். பூமி தான் பிறப்பித்தது. பூமி பிறப்பித்ததுனால தான் அந்த விருட்சம் வந்தது. அந்த விருட்சம் தான் கனியை தந்தது. அந்த கனியை புசித்து தேவனுடைய பிரமாணத்தை நீக்கினதுனால அதற்கு காரணமானதை தேவன் சபித்தார். எப்பொழுதுமே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் பார்க்கும்போது, நியாய தீர்ப்பில பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எந்த ஜாதியாரோடு கூட சேர்ந்து அவர்கள் கெட்டு போனார்களோ இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் தண்டிப்பார். அதற்கு காரணமானவர்கள் மீதியானியர்களோ அமலேக்கியர்களோ யாராக இருந்தாலும் அவர்களையும் தண்டனை, தன்னுடைய பிள்ளைகள் தண்டனை அடையும்படியாக அதற்கு காரணமானவர்களையும் தேவன் தண்டிப்பார். எகிப்தையே திரும்பி பார்த்து கொண்டிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் எகிப்திலே இப்படி எல்லாம் இருந்தோமே அப்படியெல்லாம் இருந்தோம் என்று சொன்னதுனால அந்த எகிப்தையே குறுகி போகும்படியாக செய்தார். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதனால இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னதுனால மாத்திரமல்ல, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே நீ பூமிக்கு திரும்புகிற வரைக்கும் உன் முகத்தின் வேர்வையாலே ஆகாரம் புசிப்பாய் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த பூமியை தேவன் சபித்தார். அந்த சாபத்தை தேவன் நீக்க வேண்டும். எப்படி நீக்கினார்? ஆதாம் தன்னுடைய வேர்வையெல்லாம் சித்தினால்தான் அவனுக்கு பூமி தன் பலனை கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்தது? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தலையிலே விடுத்தது. பாருங்க, ஆதாமுடைய சந்ததியார் வேர்வை சிந்தினதுனாலதான் அவர்களுக்கு அதனுடைய பலனாக பூமியில விளைச்சல் உண்டானது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக இரத்த வேர்வை சிந்தினார். ஏனென்றால் இவன் செய்தது சிறிய பாவம்,
ஆனால் மொத்த உலகத்தின் பாவங்களையும் இவர் சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது ரத்தமெல்லாம் வேர்வையாக மாறக்கூடிய அளவுக்கு அதிகமான வியாகுலம் அவர் அடைந்தார். எப்படி ரத்தமெல்லாம் வேர்வையாக மாறும் என்று சொன்னால், மிகுந்த வேதனைப்படும் பொழுது நம்முடைய ரத்தமெல்லாம் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிறிய 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 இரத்த நாளங்கள் வெடிக்கும். அதிலிருந்து ரத்தம் கசியும். அந்த ரத்தம் கசியும் பொழுது அந்த வேர்வையோட கூட சேர்த்து ரத்தமும் வடியும். இதற்கு பெயர் ஹைட்ரோ ஹெமட்டோசிஸ் என்று சொல்வார்கள். ஹைட்ரோ என்று சொன்னால் தண்ணீர், ஹெமட்டோ என்று சொன்னால் ரத்தம். ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாய் வடியத்தக்க அளவுக்கு அதை செய்து இந்த பூமியினுடைய சாபத்தை நீக்கினார். இந்த பூமியுடைய சாபம் எப்பொழுது முழுமையாக நீங்கும் என்று சொன்னால் 1000 வருட அரசாட்சியில நீங்கும். அதை பார்க்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, கஷ்டப்பட்டு நீ வேர்வை சிந்தினால்தான் உனக்கு ஆகாரம் கிடைக்கும், அந்த பூமி உனக்கு முல்லை தரும், குறுக்கு தரும் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அந்த சாபமெல்லாம் நீங்கப்பட்ட பிறகு என்ன சொன்னார்? அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை, அவர்களோடு கூட அவர்கள் சந்தானம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் என்று ஏசாயா 65:23 சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு 2 சாபம், நீ பிள்ளை பெறும்போது மிகவும் வியாகுலப்பட்டு துன்பத்தோடு பிள்ளை பெறுவாய் என்று. அது மட்டுமல்ல, நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் உங்களுக்கு அது முல்லை தரும், நல்ல பலனை தராது என்று சொன்னார். அதையெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டின் இறுதியிலே 1000 வருட அரசாட்சியில அந்த சாபமெல்லாம் நீங்குகிறது. இதற்கெல்லாம் காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு தான். இதை நாம் புரிந்து கொண்டு இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவது நலமாக இருக்கும். அதற்கு பிறகு ஆதாமுடைய குமாரனாகிய ஆதாமின் குமாரன் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டான். அதனாலே தேவன் சொன்னார், உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலேயே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பூமியை மீண்டும் சபிக்கவில்லை. அந்த பூமி ஏற்கனவே சபிக்கப்பட்டு போனது. மனிதனை சபித்தார். ஏன் சபித்தார்? அந்த ரத்தத்தை நீ சிந்தினாய், பூமி தன்னுடைய வாய் திறந்து அதை வாங்கி கொண்டது. மனிதனுடைய ரத்தத்தை சிந்துகிறவன் எவனும் அவனும் தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும். ஏனென்றால் மனித ரத்தத்தை சிந்தினதுனால பூமி தீட்டுப்பட்டிருக்கும், பூமியில ரத்தப்பழி உண்டாகும், அதனாலே மழை பெய்யாது, நல்ல பலன் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. அதைத்தான் அப்படி சொன்னார். இப்படி இந்த கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்படி மனிதனுக்கு இருந்ததான சாபத்தை எல்லாம் கர்த்தர் நம்மையில சுமத்தி கொண்டு அவரே நமக்காக சாபமானார், அவரே நமக்காக பாவமானார். பாவமில்லாத அவர், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன், அவர் சாபமாகி போனார். பாவமே இல்லாத தேவன் பாவியாக்கி போனார். அவர் பாவம் செய்யவில்லை, பாவத்தை அவர் அறியவில்லை. ஆனால் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்படி அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாது இருந்தார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்களை சுற்றிலும் ஒரு மகிமை இருந்தது, தேவனுடைய மகிமை. அதை கீழ்ப்படியாமை பாவம் செய்தது போது அந்த மகிமையை அவன் இழந்து போனான். அப்பொழுது அவன் நிர்வாணி என்று தெரிந்து கொண்டு அத்தியிலைகளாலே தன்னை மூடிக்கொண்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய மரணம் என்ன செய்தது? அந்த மகிமையை, தேவனுடைய மகிமையை மீண்டும் கொடுக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய மகிமை அவனை சூழ்ந்திருந்ததை மீண்டும் தேவன் கொடுக்கிறார். அது எப்படி என்று சொன்னால், உயிர்த்தெழும் பொழுது அந்த தேவனுடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும்.
உயிர்த்தெழுந்த சரீரம் நமக்கு கிடைக்கும். இந்த சரீரம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறதான மாம்ச சரீரம் அல்ல, அது ஆவியின் சரீரம். இதை பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலிலே கொள்படையும் கொடுப்படையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று மத்தேயு 22ஆம் அதிகாரம் கூறுகிறது. இப்படி கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லாதபடி ஒரு பரலோக வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பதற்காகவே பிறந்தார். சாபங்களை நீக்கவும் பாவங்களை நீக்கவும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவும் அதற்காகத்தான் பிறந்தார். இந்த பிறப்பின் நற்செய்தி என்ன? மனித குலம் பாவத்திலே விழுந்து போனது. அந்த பாவத்தை நீக்குவதற்காக அவர் பாவமானார். சாபத்திலே இருந்தது, சாபத்தை நீக்க அவரே சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று இருந்ததான அந்த நிலையை மாற்றி அந்த மரணத்தையே அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த மரணம் ஒரு சிலுவை மரணம், ஒரு புனிதமான ஒரு மரணமாக, புனிதமான சின்னமாக அது மாறினது. ஆதாம் ஏவாள் போன்றவர்கள் இழந்து போனதான நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன், தேவனுடைய மகிமை, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், நித்தியமான ஒரு வாழ்க்கை, இப்படி எல்லாவற்றையும் மீண்டும் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய பிறப்பின் நோக்கமே இதுதான். எனவே அந்த பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதமாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே மாத்திரமல்ல, அவருடைய மரணமும் நமக்காகத்தான், அவருடைய பிறப்பே நமக்காகத்தான், அவருடைய மரணமும் நமக்காகத்தான். எல்லாமே நம்முடைய பாவங்களை நீக்கவும், நம்மை ரட்சிக்கவும், நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கவுமே இயேசு பிறந்தார். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்மை ரட்சிக்க அவர் பிறந்திருக்கிறார். இயேசு என ரட்சகர் இந்த உலகத்தில தாவீதின் ஊரிலே நமக்காக பிறந்தார். இருளிலே கிடந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவ இருளிலே இருந்த நமக்கு வெளிச்சமாக தேவன் இயேசு பிறந்தார். வார்த்தையாக சத்தியமாக பிறந்தார். அவரே வேதம், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை கடைசி வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும், அவர் நமக்கு உதவி செய்யவும், இந்த உலகத்தில் வாழும்போது நம்மை பாவம் இல்லாமல் காக்கவும், பிசாசின் பிடியிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் வல்லவராக இருக்கிறார். எனவே நாம் ஒப்பு கொடுத்து இந்த நல்ல நாளில் தேவனை மகிமைப்படுத்தவும், அவரோடு கூட வாழவும் கர்த்தர் உதவி செய்ய முடியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் பிறந்தீர், இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மனிதனைப் போல வாழ்ந்து எங்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர். நீர் தேவகுமாரனாக இருந்தாலும் உம்முடைய பிறப்பு தாழ்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. நாங்கள் பரலோகத்தின் தேவன் பூமியில ஒரு மனிதனாக உம்மை தாழ்த்தினீர், பிதாவுடைய சித்தம் செய்தீர், பரிசுத்தமாக வாழ்ந்தீர். விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவ சித்தம் இதையெல்லாம் எங்களுக்கு நீர் முன்மாதிரியாக காண்பித்துக் கொடுத்தீர். அதன்படி ஜீவிக்க எங்களை கரம் பிடித்து நடத்தும். வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பண்ணவாது. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.